ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கோட லாஸ்ட் மினிட் வீடியோ தாங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் உடைய லாஸ்ட் மினிட் வீடியோன்றது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த எஸ்பிஐ கிளர்க் 2025 அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எக்ஸாம். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் 24 அப்படின்றது நடந்து ரிசல்ட் வந்து ஒரு 2 மாதம் கூட ஆகாத டைமில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் அந்த 2024 மெயின்ஸ் எழுதியிருந்தீங்களோ அவங்க உங்களுடைய மிஸ்டேக்ஸை நிறைய அனலைஸ் பண்ணியிருந்து அதே மாதிரி எப்படி ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கணும், எப்படி மார்க் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாம் தான். ரொம்ப பொட்டென்ஷியலாகவே வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல ஸ்கோரும் நல்ல ஒரு இதுவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பேட்டர்ன் பெருசாக மாறப்போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் சிமிலர் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை தான் வந்து எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் அப்படின்றது ப்ரீவியஸ் எக்ஸாமோட நிறைய கம்பேர் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல அவுட்புட் அப்படின்றது வந்து ரொம்ப இந்த எக்ஸாம் மூலிமா வந்து உங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும். ஸோ இப்போ என்னுடைய லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அப்படின்றதும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்றதுனால வந்து ஆல்ரெடி நிறையா வந்து பிஓக்கு நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதனால் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு நார்மலைசேஷனில் வந்து அக்யூரசி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது அக்யூரசி உங்களுக்கு நார்மலைசேஷனில் பெருசாக ஹெல்ப் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷன் நிறைய பேர் டெரைவ் பண்ணியாச்சு. அதனால் வந்து உங்களோட அட்டம்ஸை ஏற்ற பாருங்கள். ரொம்ப ப்ரிசைஸ்டாக இல்லாமல், அதாவது எனக்கு ஒரு 80% இந்த ஆன்சர் மேலே நம்பிக்கை இருக்குது. எஸ்பெஷலி இங்கிலீஷை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 80% வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது இதான் ஆன்சராக இருக்குன்ற பட்சத்தில் வந்து மறக்காமல் நீங்கள் அதுக்காக தயங்காமல் அதுக்கான ஆன்சரை கொடுங்க. அண்ட் 50-50 அப்படின்ற வரப்போ வந்து அது தாராளமாக விட பாருங்கள். அண்ட் இதுதான் வந்து ஒரு ஓவரால் எல்லா செஷனுக்குமே அதே தான். ஓவரால் திடீர்னு ஒரு பசில் கூட வராமல் போய் எனக்கு லாஸ்ட்டில் ஒரு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்றப்போ வந்து 2 இதில் வந்து இதுக்கான ஆன்சர் வருது அப்படின்றப்ப உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கலாம். ஏன்னா நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக ஆக்ட் ஆகாதனால. இப்போ செக்ஷன் வைஸ் போயிடலாமே. செக்ஷன் வைஸ் போகும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணுறப்பே நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா என்னென்னா ஃபஸ்ட்டு மிஸ்லினியஸ் தான் போகணும். ஃபில்லர்ஸு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் மிஸ்பெல்ட் வேர்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை தான் அனலைஸ் பண்ணணும். நான் பிஓ அட்டன் பண்ணிட்டேன், நான் வரிசையாக தான் போவேன் அப்படின்றது வந்து ரொம்ப டாப்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து இதுதான் ஆர்டர், இப்படியே போங்க. ஏன்னா வந்து எங்கேயுமே உங்களுக்கு இதை வந்து கீழே இறக்கி விட்டுறாது. அதாவது இந்த ஃப்ளோவில் போகும்போது வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து பேரலாக வந்து பில்ட் ஆகிக்கிட்டே வரும். ப்ளஸ் வந்துட்டு எங்கேயுமே வந்து தயங்க தோணாது, அதாவது தப்பு விடுறதுக்கு வராது. ஸோ இப்படி தான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி அட்டம்ப்டை நிறையா மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிஸ்லினியஸ் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து எரர் இருக்குது அப்படின்னா அடுத்து எரரில் ஒரு 5ல் 3 ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 போடுங்க. போட்டு இல்லை எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கிளரிக்கல் அப்படின்றப்போ வந்து நான் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி பேசுகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எரரை முடிச்சுட்டு பேராஜம்பிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்சிக்கு வந்துடுங்க. ஆர்சி ரீடிங் ஸ்டோரி பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்சி கொடுங்க. இல்லை எனக்கு ஈஸியாக தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் ஃபேக்சுவல் டேட்டாஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்கிம் பண்ணுங்கள். ஸோ ஆர்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அப்ரோச் வந்து அந்த ஆன் டைமில் என்ன டெசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். இங்கிலீஷ்க்கு இப்படி தான் வந்து இந்த ஃப்ளோலேயே போயிருங்க. அடுத்து ரீசனிங் அப்படின்னு வரப்போ வந்து மிஸ்லேனியஸ் போடுங்க. மிஸ்லேனியஸ் போட்டுட்டு உங்களுக்கு சீட்டிங் வருமா பசில் வருமா அப்படின்றத பார்த்து அதை போட்டுட்டு மார்க் போடும்போதே நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு பசில்லையோ ஒரு சீட்டிங்லேயோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அங்கே போய் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க்லேயே அந்த நிலமை தான் வந்திருக்கு அப்படின்னா வந்து எக்ஸாம்லேயே அதே தான் வரும். ஸோ அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத பார்த்துட்டு நல்லா ஸ்கோரை ஏற்றிடுங்க. நல்லா ஸ்கோரை ஏற்றிட்டு ஸ்கோர் ஏற்றிருங்க. ஆப்வியஸ்லி கிளரிக்கல் அப்படின்றனால 30+ கண்டிப்பாக கொடுத்துடலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22+ ஆர் நல்ல ஈஸியாக இருக்குது அப்படின்னா 25+ வரைக்கும் கொடுக்கலாம். அண்ட் ரொம்ப ஒஸ்ட் கேஸில் 30 கொடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸாமை பொறுத்து தான். குவான்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 555 முடிச்சுட்டு டிஐ முடிச்சுட்டு கேஸ்லெட் ஒரு எட்டி பாருங்கள். வென் டயக்ராமாக இருக்கும் பட்சத்தில் வென் டயக்ராமாக நல்லா ஸ்ட்ராங் அப்படின்னா வந்து தாராளமாக வந்து கேஸ்லெட்டை வந்து போங்க. இல்லை அப்படின்னா டேபிள் பேஸ்னால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா டைரெக்டாக அப்ளிகேஷன் போயிடுங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் குவான்ஸை பொறுத்த வரைக்குமே 20+ ஆர் 25+. ஸோ ஹார்ட் லெவல்
ஈஸி லெவல் அப்படின்றத மீன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஓவரால் அட்டெம்ப்ட் எவ்வளோ ப்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸர் அதாவது 2024 ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டில் ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் வந்து ரொம்ப லோ 65 கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் அதே வேக்கன்சி அதோட கொஞ்சம் பெட்டரான வேக்கன்சி கூட. ஸோ அதனால் அதே கட் ஆஃபை நிறையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 65 அப்படின்றது வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டு பி இன் அ சேஃப் ஜோன் 75+ ஆர் 70+ அக்யூரேட்டாகவும் இல்லை 75+ ஒரு ஓவரால் அட்டம்ப்ட்டும் கொடுத்துக்கிறது வந்து ஒரு சேஃப் ஜோன். ஸோ அதனால் 75+ அப்படின்றது வந்து ஒரு பேக் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் எக்ஸாம் போகும்போது இதை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறேங்க. ஆனால் 75+ அப்படின்றது வந்து ஓகே. ஸோ 66 அப்படின்றது வந்து ஓவரால் கட் ஆஃப் ஒரு 66 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ப்ரிலிம்ஸ்க்காக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகி போங்க. ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பிஓ எல்லாமே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுல. ஸோ ஆனால் கிளரிக்கல் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நல்லா பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து ஓவரால் அட்டெம்ப்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியாக ஒரு போல் அல்லது ஒரு வீடியோ போடுவோம். அதில் மறக்காமல் சொல்லுங்கள். அதை வச்சு தான் ஓரளவு வந்து நம்ம வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. போயிட்டு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணலை அப்படின்றத விட்டுட்டு போயிட்டு வந்த அடுத்த நாள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. பை.